இங்கே சத்தன் இருக்குது தாராளமாக, பார்க்குற இடமெல்லாம் சத்தனாக இருக்குது, உடைஞ்சும் இருக்குது உடையாமலும் இருக்குது. சத்தன் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டோம். மேசலாஃபித் காட்டுக்குள்ளே நிறைய சத்தன் இருக்குது. கையெல்லாம் குத்தாமலே எல்லாம் கொட்டுண்டு போயிருக்குது. அந்த காயிலேருந்து இந்த விதைகளெல்லாம் கொட்டுண்டு போயிருக்குது. அதெல்லாம் பொறுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய சத்தன் கொட்டுண்டு கிடக்குது. கையெல்லாம் குத்துது. ஒன்றுக்குள்ளே 3 விதை இருக்கும். அது 2 சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும், 1 சாப்பிட இல்லாது. ஆனால் இதில் 3மே சாப்பிடக்கூடிய மாதிரி விதை தான். இங்கே இதில் பெருசாக ஒன்று இருக்குது, நிறைய இருக்குது இந்த ஏரியாவில். இப்போ இந்த சத்தனை என்ன செய்யலாமென்று கேட்டுறீங்க. இந்த சத்தனை பொறுக்கி என்ன செய்ய போகிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஒரு வகை காயிலேருந்து வர விதை. கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் தேக்கங்காய் அல்லது கஜு அப்படியானது. இதை வந்து சுட்டு சாப்பிடலாம். இந்த புளியங்கொட்டைன்ற டேஸ்ட்டை விட இன்னும் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட மரவள்ளி கிழங்கை சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அல்லது அவிச்சு சாப்பிடலாம். அல்லது இதை கழுவி போட்டு சின்ன கீறிட்டு அவனுக்க வச்சால் அது பிளந்து வரும், அப்படி சாப்பிடலாம். இது அவிக்கும் பொழுது முதலே நல்லா சீவி விடணும், இல்லைன்னா அந்த தோலை உரிக்க முடியாது. அப்போ நடுவில் அப்படியே வெட்டி சீவி விடணும். சீவினா அதை அவிச்சு சாப்பிடலாம். மற்றது இங்கே வந்து ஃப்ரான்ஸில் நிறைய சாப்பாடுகளுக்கு இதை போட்டு செய்கிறவங்க, சொத்தெதுபோ திசாகதலுக்கும் போடுறவங்க, புலாவுக்கும் போடுறவங்க, நிறைய இதுக்கு பயன்படுத்துது. இந்த நாட்டில் என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்துகிறாங்க. இதுதான் சத்தன். இந்த சத்தன் தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன். மெட்ரோக்களில் வெளியில் சுட்டு விற்பினோம், ஒரு தகரப்பட்டி மாதிரி வச்சு இதை விட பெருசு அது வந்து இதுக்காகவே உற்பத்தி செய்கிறது, இந்த சாப்பாட்டுக்காக உற்பத்தி செய்கிறது. இது இயற்கையாக காட்டுக்குள்ளே கிடைக்கிறது. அதான் இந்த அளவு சின்னனாக இருக்குது, சின்ன பெருசாயும் கிடைக்கும். இதெல்லாம் எனக்கு பெரிய சைஸ்ன்னு நான் சொல்லுவேன், பெருசாயும் கிடைக்கும். சத்தன் பொறுக்க வந்து சத்தன் மரங்களை கண்டுபிடிச்சாச்சு, சத்தன் மரத்தை இனம் கண்டுபிடிச்சாச்சு. அன்றைக்கு சத்தன் மரம் இனம் கண்டுபிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டோம். இதுதான் சத்தன் கண்டுகள், சத்தன் மரத்தின் கண்டுகள் இதாக இருக்குது. இதில் ஒரு 10-15 மரங்கள் இருக்குது சத்தன் மரம். கிட்டத்தட்ட நாங்கள் இன்றைக்கு 1 கிலோ கிட்ட இல்லை, ஒரு 3 கிலோ கிட்ட பொறுக்கியிருப்போம். வேணா 11 காட்டுங்க. ஒரு 3 கிலோ கிட்ட பாப்பா போயிட்டு ஒரு 2 கிலோ கிட்ட இருக்கும். இப்போ இதை நீங்கள் அண்டைக்கார சொல்லிச்சு, நீங்கள் இதை காது நோட்டு வாங்கணும், அவங்களுக்கு வாங்கி தரேன் சுட்டு சாப்பிட்றேன்ட்டு. இப்போ காது நோட்டுக்கு போய் வாங்கி சுட்டு சாப்பிட்றது பெரிய வேலை இல்லை. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே வந்து அதை நாங்களே நாரி கொதிக்க பொறுக்கி போட்டு வீட்டை கொண்டே சுட்டு சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. இதை விட்டுட்டு நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்லாம், எல்லாத்தையும் கடையில் வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் வீட்டு தோட்டம் செய்து போட்டு ஒரு தக்காளியையோ ஒரு கத்திரிக்காயையோ எடுத்து சாப்பிட எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் தான் இது சத்தனை பொறுக்க வந்து நாங்கள் வெற்றிகரமாக பொறுக்கியிருக்கிறோம். இனி வீட்டை போய் அதை எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. வழமையாக நான் இந்த காட்டுக்கு தான் வாரினேன், மேசலாஃபித் காட்டுக்கு தான் வாரினேன். இங்கே சத்தன் கிடைக்கிறது. இந்த முறை நான் இணையத்தில் பார்த்துட்டு தான் சென்ஜாவன் ஃபோரைக்கு போனான். அந்த காட்டுக்குள்ளே உண்மையாக சத்தனை கண்ணால் கூட பார்க்க முடியலை. சத்தன் மரம் எப்படி இருக்குமென்றதை நான் மறந்து போயிட்டேன். உண்மையாக எனக்கு அது தெரியாது. சென்னையும் சத்தனையும் குழப்பிட்டேன், சென் மரத்தையும் சத்தன் மரத்தையும் குழப்பிட்டேன். இன்டர்நெட்டில் அடிக்க பார்க்கும் பொழுது ஒரு வித மரம் காட்டினது, ஆனால் அப்போ எனக்கு மரங்கள் அங்கே தெரியலை. இதாக இருக்குது சத்தன் மரங்கள், இதுதான் சத்தன் மரத்தின் இலைகள். இது சத்தன் கண்டு, சத்தனியே, இது சத்தனியே கண்டு, சத்தன் இல்லை சத்தன் மரம், சத்தன் காயின மரம். இங்கே பாருங்க பின்னுக்கு, இதுதான் சத்தன் மரம். நல்ல அருமையான காற்று, பொல்யூஷனே இல்லை. நாங்கள் தொலைபேசி என்ற பொல்யூஷனையும் கையில் எடுக்கல. இந்த இயற்கைகளை நின்று குனிஞ்சு இந்த சத்தனெல்லாம் பொறுக்கின இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல தருணமாக இந்த 1.5 மணி 2 மணி நேரம் கழிஞ்சிருக்குது. அதோட நாங்களே எடுக்கிற இந்த சத்தனை கொண்டு போய் இனி நாங்கள் சமைச்சு இரவுக்கும் சாப்பிட போகிறோம். இது கிட்டத்தட்ட 1 கிழமைக்கு நாங்கள் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். இந்த சத்தனை 1 கிழமைக்கு மேலே நாங்கள் சாப்பிடலாம். சென்ற காணொலியில் சொல்லியிருந்தேன், ஊர்மனையில் இருக்கிற மகோனியே வேறு, காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த சத்தனியே வேறு. இங்கே பாருங்க, இந்த சத்தனியை எப்படின்னு சொன்னால் இதுக்கு வால் இருக்கும். இந்த வால் தெரியுதா உங்களுக்கு? இந்த வால் இருக்கும் சத்தனுக்கு. மகோனியை வந்து நல்லா பெருசாக குண்டாக இருக்கும், இதே நிறத்தில் இருக்கும், ஆனால் பெரிய குண்டாக இருக்கும். இந்த வால் இருக்காது.
அப்போ அது சாப்பிடக்கூடாது, வாளில்லாத சாப்பிடக்கூடாது. இன்றைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3:30க்கு வீட்டேருந்து வெளிக்கிட்டுனாங்க. 3:30க்கு 4 மணிக்கு வீட்டேருந்து வெளிக்கிட்டுனாங்க. இப்போ 5:30, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு 3 கிலோ சத்தனுக்கிட்ட பொறுக்கி இருக்கிறோம். இங்கே பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் இந்த சத்தன் ரமாசை பண்ண வாரணான் பொறுக்குறன்ற ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் சத்தன் ரமாசை பண்ண வாரணான் வந்தால் இவ்வளோ பெரிய சத்தன் எனக்கு கிடைக்கிறதில்லை. இவ்வளோ பெரிய பெரிய சத்தனுகள் எனக்கு கிடைச்சதில்லை. இந்த முறை 3 கிலோ கிட்ட சத்தன் பொறுக்கி இருக்கிறேன். 3 கிலோ சத்தன் இதுக்குள்ளே இருக்குது. பிள்ளைகள் நாங்கள்லாம் சேர்த்து 1 மணி நேரத்துக்குள்ளே 1.5 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோத்தையும் பொறுக்கி இருக்கிறோம். நிறைய பேர் நீங்கள் சொன்ன நீங்கள் காது நோட்டில் சுட்டு விற்கிறாங்க சாப்பிடுங்க உண்டு. இப்போ அது இல்லை பிரச்சனை. எங்களுக்கு என்னன்னு சொன்னால் இது ஒரு டைம் பாஸிங், ஒரு இயற்கையோட நாங்கள் ஒரு நேரத்தை கழிக்கிறது. நெடுகள் இப்போ இன்றைக்கு வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் என் பிள்ளைகளும் நானும் என் ஃபோனை தொடையில, ஃபோனை பார்க்கல, வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஃபோன் எடுத்துனாங்க. மற்றபடி எதுக்காகவும் நாங்கள் இந்த தொலைபேசியை எடுத்துக்கொள்ளல கையில். அப்போ இந்த இயற்கையோடு என்னை சுற்றி பாருங்க, ஒரு அழகான காடு. இந்த இயற்கையோட இந்த 1.5 மணி நேரம் நல்ல சுவாத்தியத்தோடு நாங்கள் கழிச்சிருக்கிறோம். அதோட குனிஞ்சு பொறிக்கிறத எல்லாரும் நாரியும் போயிட்டுது. ஆனால் நல்லா ஸ்போர்ட்ஸ் குனிஞ்சு பொறுக்கி, குந்தி கொண்டு பொறுக்கி, நடந்து பொறுக்கி, அப்போ நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸுமா போயிடுது எங்களுக்கு. இது ஒரு அழகான தருணம். காசுக்காக வாங்கி சாப்பிடலாம், காசை கொடுத்து வாங்கி சாப்பிடலாம். ஆனால் இப்படியான தருணங்கள் கிடைக்காது. குடும்பத்தோட இந்த இயற்கையோட ஒன்றி நிற்கிற ஒரு அழகான தருணம் கிடைக்காது. இப்படியான தருணங்களை நாங்கள் இந்த நேரங்களில் தான் கொண்டு வரலாம். ஒவ்வொரு காலநிலையிலையும் ஒவ்வொரு வடிவமான தருணங்களை நாங்கள் உருவாக்கலாம். அப்போ கோடை காலத்தில் கடலுக்கு போகலாம், ஆற்றுக்கு போகலாம், இந்த காட்டுக்கு கூட வரலாம். நல்ல அழகான இடம். இங்கே வந்து பிறந்தநாள் கொண்டாடலாம். ஆனால் நெருப்பு கொடுக்கக்கூடாது, மெழுதிரி கொடுக்கக்கூடாது. பிறந்தநாள் கொண்டாடலாம். நீங்கள் கதிரையில் கொண்டு வந்து அல்லது காப்பட்டை கொண்டு வந்து விரிச்சு போட்டு பிள்ளைகளோட இருந்து விளையாடலாம். கோடை காலத்தில் இன்னும் நல்லா இருக்கும், குளிர்மையாக இருக்கும். அப்போ இந்த தருணங்களை இயற்கையோட கழிக்கும் பொழுது இந்த பிள்ளைகள் தங்களுடைய கையில் தொலைபேசியை வச்சிருக்க மாட்டேன். அதே போல் நாங்களும் தொலைபேசியை வச்சிருக்காமல் இந்த தருணங்களை நல்ல மகிழ்ச்சியாக இயற்கையோட கழிப்போம். சுவாத்தியமான காற்று, நல்ல அருமையான காற்று, ஒரு பொல்யூஷன் இல்லாத இடம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு அழகான தருணத்தை எப்படி கழிக்கணும் குடும்பத்தோடு என்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு 2 மணிக்கு மதியம் சாப்பிட்டு இப்படியான காடுகளுக்கு வந்தோம்னு சொன்னால் போர்டுகளை கொண்டு வந்து பிள்ளைகளோட அடித்து விளையாடலாம். நாங்கள் டெலிஃபோனுகளை தூக்கி எறிஞ்சு போட்டு இந்த இயற்கை என்ற காத்தோட ஏதாவது கதைச்சி விளையாடலாம். பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், இயற்கையோட ஒன்றி வாழ்றது ஒரு மகிழ்ச்சி தான். ஊரில் எங்களுக்கு கிடைக்காத, நாங்கள் விட்டுட்டு வந்த, நாங்கள் மறந்து போன விடயங்களை எல்லாம் மீட்க முடியாது. வேப்ப மரம், அரச மரம், புளிய மரம், இப்படியான விடயங்களை நாங்கள் ஒன்றுமே இங்கே கொண்டு வர முடியாது. ஆனால் இருக்கிற அழகான இடங்களை நாங்கள் அழகான தருணங்களாக மாற்றி நாங்கள் அதை கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு நல்லா, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விடயங்களை கடத்துற மாதிரி இருக்கும். நான் சொன்னது போல் தொலைபேசியோடைய இப்போ என்ன வீட்டை போனால் அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் தொலைபேசியோடய இருக்க போயிடும். உங்களை வீட்டு குழந்தைகள் மாதிரி தான் எங்களை வீட்டு குழந்தைகளும் தொலைபேசியில் எனக்கு கேம் விளையாட போயிடும், எல்லாம் படிக்கிற நினைப்போட இருக்க போயிடும். ஆனால் இந்த 2 மணி நேரமும் அவன் டெலிஃபோனை கையில் எடுக்கல. அதால் இது ஒரு அழகான தருணம் தான் நான் சொல்வேன். இந்த காலத்தில் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவர். நன்றி, வணக்கம்.